ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து அர்பன் ஸ்கொயர் வந்திருக்கோம். எங்கள் நண்பர் ஒருத்தர் எங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி வந்து கிளம்புனாரு. ஆனால் நாங்களாம் வந்துட்டு அவன் ஒன்றும் ஆளாக காணும். எங்கே இருக்குன்னு கேட்டால் இங்கே தான் இருக்கேன்னு கதை கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக அவன் வந்து பிரிட்ஜு கீழே வரணும். அர்பன் ஸ்கொயருக்கு தலைவன் என்ன பண்ணிட்டா பிரிட்ஜுக்கு மேலே ஏறி பிரிட்ஜை வந்து சுற்றிட்டு இருக்கிறான். எங்கே இருக்குன்னு கேட்டால் ஆளே காணும். இதோ வந்துட்டேன் அப்படின்னு கதை கொடுத்துருக்கான். இருங்க அவன் வந்தானா பார்ப்போம் எவ்வளோ நேரம் கழிச்சு. நாங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு வரான்னு பார்ப்போம். எங்கே இருக்குன்னு கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். சரி இந்த ரூட்ல வாடானா அவனுக்கு எங்க இருக்குன்னு சொல்ல தெரியல. ஆனா முந்திரி கொட்டை மாரி முன்னாடி முண்டின்னு போயிட்டான். ஸ்பீக்கர் போடுறான். எங்க பிரிட்ஜு கீழியா? ஃபர்ஸ்ட் வந்து பதட்டப்படாத ஓகேவா? ஒரு சரி வெயிட் பண்ணு. இப்போ வந்து கரெக்டா எங்க இருக்கிற? வந்துட்டு இது போகும் தெரியுமா? இது இப்போ நான் கரெக்டா இதுவும் இந்த பெல்லு தெரியுமா? டேகோ பெல் ஒரு இது இருக்கும் தெரியுமா? என்ன பெல்லு? டேகோ பெல். டாக்கோ பெல்ரா இது. சரி டாக்கோ பெல் ஏதோ ஒரு பெல்லு. அங்க அந்த இதுவா நினைக்கிறேன். சரி உனக்கு பின்னாடி என்ன ரோடு போகுது, உனக்கு முன்னாடி என்ன ரோடு போகுது? இந்த பிரிட்ஜ் குழம்புண்டா எல்லாருக்குமே. புரியல. சரி பின்னாடி போனா அசோக் பில்லர் போதா? ஃப்ரண்ட்ல போனா ஆலந்தூர் வரும் பேரு. பிரிட்ஜ் ஏறினா தானே ஆலந்தூர். பிரிட்ஜ் ஏறாத, பிரிட்ஜ் கீழே வா. இப்ப அந்த டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்களா அது உனக்கு லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா? தாண்டி ரைட்ல வா, லெஃப்ட்ல போகாத. ஆமா ரைட்ல வா. ரைட்ல வந்தீங்கன்னா இது ஸ்டார்பக் இருக்கும். ஸ்டார்பக்னா என்ன சொல்லு? ஸ்டார்பக்ஸ் என்ன கடை சொல்லு? இது போர்டுடா. இது ஸ்டார்பக்ஸ் இருக்கு பின்னாடி இருக்குடா. கோழி கடை தானே? சரி காஃபி கடை தான். சரி ஓகே நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ண. இருக்கு வா. ஸ்டார்பக்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ல தான் நிக்கிறோம் வா. இதுதான் முந்திரி கொட்டமே முந்திட்டு போக கூடாது. நண்பர்களே ஃபைனலா அவன் வந்துட்டான். அர்பன் ஸ்கொயரை 3 சுத்தி இப்போ வந்துட்டு கரெக்டா எங்களை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ வாங்க அவன் வந்துட்ட பிறகு கண்டினியூ பண்ணலாம். ஆனந்தி இதை மட்டும் பைக்ல போய் வச்சுட்டு வந்துடும். ஆனந்தி போய் வச்சுட்டு வந்துடுறா. அப்படா ப்ளீஸ்ரா. ஏய் உன்னை யாரா கேட்டாங்களா? ஏய் போடா. வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அர்பன் ஸ்கொயர் வந்துடும். இது வந்து எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்குது. ஆனா இது நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் இருக்குமா? 2 இயர்ஸ் மேல ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் இந்த அர்பன் ஸ்கொயர் இருக்கு. இப்பதான் புரியுது ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்லாம் இருக்கான். நைட் ஆனா போதும் சாட்டர்டே சண்டே இங்க வந்துருவான். ஏன் வரான்னு இப்ப பார்த்தாதான் தெரிஞ்சு இங்க அவ்வளவு டோலிஸ் இருக்கிறாங்க. இங்க வந்து டோலிஸ்க்கு பஞ்சமே இல்லை. ஆனந்த் இங்க வா, இந்த விளாக் போது இங்க வந்து டோலி ஆனந்துட்டாங்க. ஏதோ நாங்க அப்படியே பாத்துட்டே என்ன பார்த்தேன்னு எனக்கு தெரியும். நாங்க ஒரு 4 பேர் இருக்கோம். 4 பேர்ல யாரு 100 rupees
பெஸ்ட் டிஷ் வாங்கிட்டு வந்தாங்களோ அவங்க தான் இந்த கேம் உடைய வின்னர். வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நிதிஷ் போங்க. ஏய் வேற யாருன்னா போங்கடா, என்னைய நான் சரி வா சாபுத்ரி போலாம். சாபுத்ரி வா கைவிடி. சாபுத்ரி யாரு யாரு இல்ல ஃபர்ஸ்ட் 2 பேர் போயிடுவீங்க. ஈவனா 3 பேர் ஒண்ணா போடுவாங்க. யாரு ஒருத்தர் தனியா போடுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். 3 2 எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சாமிக்கு விடுவோம்ல. இல்ல சாமியே வேணாம்டா. அதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமிக்கு. ரைட் ஹேண்ட் எனக்கு ராசி இல்ல, லெஃப்ட் ஹேண்ட். வாடி வா பண்ணா அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிடுவேன் நான் கிளம்பி. இப்போ சரி நம்ம 2 பேர் போலாம். வா 2 பேர் போலாம். சரி நாங்க 2 பேர் போறோம். டேய் பார்ட்னர் நீங்க 2 பேர் போங்க. ஓகேவா? நம்ம 2 பேர் போவோம், இவங்க 2 பேர் போட்டோம். ஏன் தெரியுமா இவன் கூட அனுப்புறேன்? எனக்கு மெனு படிக்க தெரியாது. போன்ல போட்டோ எடுத்து டிரான்ஸ்லேட் போடுவாங்க. வைக்கிறேன்டா. நல்லா இல்லைன்னா நீ எனக்கு 200 ரூபா தரணும். வெட்டுடா ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட். நான் 200 ஜெயிக்க போறேன். பார்க்கலாம் வா. குடுகலாம் சொல்லக்கூடாதுன்னா இப்பவே சொல்லக்கூடாது. குடுகலாம் சொல்லக்கூடாது. கேம்ல ஒத்துக்கினேன். சாப்பிட வாங்கினதே 100 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க 3 பேர் போனோம். நாங்க 3 பேர் போயிட்டானே எதுவுமே வாங்காம வந்துட்டோம். கொஞ்சம் உஷாராயிட்டோம். பிரைஸ்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் முந்திரி கோட்டை இருக்காருல்ல, அவரு மட்டும் போயிருக்காரு தனியா. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். அதை சாப்பிட்டு அவதான் வீட்டுக்கு போக போறோம். கிளம்புறேன். எங்கடா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்க வந்து சேர்ல இருந்து தெரிச்சிட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் சொல்லுவான். இவனை கேளுங்க. அனுபவம் இருக்கு. ஒரு 3 அக்காங்க வந்தாங்க. அந்த கிளாப் சவுண்ட் கேட்டோடனே போக பையன் சார்லி வரல தானே 250. நீங்க 2 பேர் டீ நகர்ல மாட்டி விட்டு ஓடுனீங்களே, அது துரத்தினே வந்து நான் ஸ்டேஷனை சுத்தி ஓடணுன்னா அந்த கதையில சொல்றேன். அவ்வளவுதான். அப்புறம் என் மானம் பறந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு 2-3 கிளாப் சவுண்ட் கேட்டது. பையன் தெரிச்சு ஒரு என்னன்னு பார்த்தா ஒரு 3 அக்கா வந்துட்டு காசு வாங்கிறதுக்கு. அணி வேப்பிச்சாடா அது 250 ரூபா. சரி டேஸ்ட் பார்க்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், இது சூடு ஆகிடும். 24 ரூபா. டாக்ஸ் அதெல்லாம் டாக்ஸி 24 ரூபா. 24 ரூபா. அவ்வளவுதான். அது இன்க்ளூடட் டாக்ஸ் தான் கேட்க. டாக்ஸ்லாம் சொல்லல. 200 ரூபாய் சொல்றேன். டேஸ்ட் பார்த்துட்டு நான் வாங்க போறேன். சீரியஸா டேஸ்ட் பார்த்துட்டு வாங்க. இல்லடா நான் வாங்குறேன்னா உட்காந்துடா. இது சொல்றேன். நாங்க உட்காந்தோமா, சரி இவன் ஆனந்த் வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போலான்ட்டு சேர் கேட்டாங்க ஒரு ஃபேமிலி. அதனால வெயிட் பண்ணிட்டு உட்காந்து வந்தோம். சோ அது உட்காந்து விடுறா. 2-3 டேபிள் காலியா இருக்கு. இத உட்காரண்ட விடுறா. லைனா வந்து நிறுறா 250 ரூபா. டேபிள் கலியாகுறா. கேக்குதா அக்கா இந்த பையன் கத்தியா சொல்லிட்டா. இதுதான்டா 250 ரூபா சொல்லிட்டா. என்ன பண்ண மாட்டேங்குது. நீ ஏச்சு போறாரு 3 கிளாப் சவுண்ட் கேட்டுதானு பையன்ல எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் தைச்சு சேர்லாம் தூக்கி போட்டு ஓடுறான்டா. அதெல்லாம் ஒரு டேஸ்ட் பண்ணலாம். சரி ஆமா டேஸ்ட் பண்ணா இவ்வளவுதானா? அவ்வளவுதான். எவ்வளவு தருவாங்க? ஒரு நிமிஷம் திருப்பு. இது திருப்பு. அது கட்டிட்டு ஒண்ணுமே இல்ல. அனிடா அதை திருப்பு. என்ன வாங்கினே தெரியாம வாங்கினியா? நீ பட்டர் வேஃபர். அதை திருப்புடா. வேணாம் விடுறா. அது கொஞ்சம் இருக்குடா, ஊத்திடலாம்டா. அதை திருப்புடா. இப்படி திருப்புடா. அந்த பக்கம் இருக்காது. அங்க போட்டு நாங்க பார்த்தோம். மாட்டேங்குது. பாத்துட்டீங்களா? சாப்பிடல இந்தா. 104 ரூபா இருக்கு. சாப்பிடு நீ சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நாங்க வந்து அர்பன் ஸ்கொயருக்கு வந்திருந்தோம்.
நாங்கள் வந்து என்ன பிளான் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 rupeesல யார் பெஸ்ட் டிஷ் வாங்கி வராங்கன்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். அந்த பெஸ்ட் டிஷ் யார் வாங்கி வராங்களோ அவங்க தான் அந்த கேமோடைய வின்னருன்ட்டு. நானும் ஒரு 4-5 கடையில் ஏறி பார்த்தேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் கேட்டால் அந்த ப்ரைஸில் வந்து இல்லைன்ட்டாங்க, எல்லாம் 150 மேலே தான் இருக்குன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு 10 கடையை போய் பார்த்தா எந்த கடையிலையுமே எல்லாமே ஸ்டார்டிங்கே 150, 200 இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டு கேம்லேருந்து பேக் கஷ்டம், சரி நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் கட்டு அப்படின்ட்டு. ஆனால் தலைவன் மட்டும் முந்திரி கொட்டை போய் முந்திக்கிறேன். தலைவன் மட்டும் முந்திரி கட்டை போய் முந்திக்கின்னு ஒரு வேஃபர்ஸ் வாங்கி வந்துட்டான். நீங்க சொல்லுங்க நடுவுல இதெல்லாம் என்கிட்ட நீங்க தனியா விட்டீங்க. தனியா நீ போன, நீங்க ஆளுக்கு தனியா போய் வாங்கிட்டு நம்ம என்ன சொன்னோம், 2 பேரா போலாம் தானே சொன்னோம். 2 பேரா தனியாலாம் உள்ள நீ என்ன வச்சிருப்ப, இவனுக்கு என்ன வாங்கிறது, நம்ம மாசா வாங்கலாம் அப்படின்ட்டு நீ போய் 1/2 போட்டா ஆளுக்கு போய் சாப்பிட்டு போலாம் சிக்கன் ரைஸ். என்ன இப்ப பிரச்சனை ஆயிடும்? நான் வந்து பிரைஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு சரி வெளில வந்துட்டேன். சரி இந்த கேம் வந்து அபோட் பண்ணிடலான்ட்டு. ஆனா தலைவன் நான் மாஸ் காட்டுறேன்னாட்டு போயிட்டு ஒரு வேஃபல்ஸ் 99 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 4 ரூபா டாக்ஸ் பே பண்ணி வாங்கி வந்திருக்காரு. நீங்க என்ன சொன்னீங்க? 99 ரூபாய்க்கு எது வேணாலும் வாங்கி வாங்கினீங்க. சாட்டிஸ்ஃபை ஆகல. இல்ல இவன் வாங்கி வந்துட்டான். நம்மளும் வாங்கி வந்திருந்தா அது கேம்ல வந்து இது பண்ணிருக்கலாம். புரியல என்ன புரியல, எங்களுக்கும் புரியல. ஆமா பிரைஸ் பார்த்தோன்னே லைட்டா ஷாக் ஆயிடுச்சு, நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. போனோமா ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோமா 1/2 போட்டோமா கேம்னு ஆரம்பிச்சோ நீ. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து 100 rupees கேம் சேலஞ்ச் வந்து அபோட் பண்ணிட்டோம். கேம் அபோட் பண்ணிட்டோம். எப்படி நான் வாங்கி ஏமாந்தனால அது நீ வாங்குன அதான் பிளான். எப்படி உங்களோட நேக்கா வந்து இவனுக்கு ஏதோ வாங்க தெரிஞ்சவனே இவனுக்குள்ள வந்துட்டான், அந்த மாதிரி வந்துருக்கணும். நீங்க டாஸ்க் பண்ண நேர்மையா இருந்தாங்க. ஏய் இன்னும் நீ நம்பலையாடா அவனை? ஏமாத்துறீங்களா? ஆமாண்டா, அதான்டா கேம், அதான்டா பிளானு. உன்னை கூட்டின்னு வந்து ஏமாற வைக்கிறது தான் பிளானு. நீங்க உலகத்தை சுத்திட்டு வந்தா பழம் தரேன். நீங்க நீ அர்பன் ஸ்கொயர் ஏன் சுத்திட்டு வந்த? ஸ்ட்ரைட்டா வர வேண்டியதானே. அது இப்ப மேட்டர் இல்ல. ஆஹா ஃபுல்லா சுத்திட்டு வந்தா ஒரே இது சுத்திட்டு நம்ம வந்துட்டோம். நான் தனிமையில் போயிருக்கேன். ஓ சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்து நீங்க எங்க வேணாலும் போவாங்க. மதியான ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா இல்ல புரியல எனக்கு. இப்போ நீங்க என்ன சொல்லிட்டு கொடுத்தீங்க? ஏய் உன்னுடைய வருத்தம் நீ கம்முனு போ. நீ டீ கடைக்கு என்னத்துக்கு கூட்டணும் நீ கேளு, அதை விட்டு அத தானே கேட்டுனே கம்மியா இல்ல என்னன்னே தெரியாம வந்துட்டு. அதுதான் ஆனந்து, உன்னுடைய கஷ்டம் புரியுது ஆனந்து. நம்ம அர்பன் ஸ்கொயர்ல 100 ரூபா பட்ஜெட் ஒரு ஆளுக்கு போட்டு போனோம். சொன்னியா இல்லையா? அங்க வந்து கேம் வந்து அபோட் ஆயிடுச்சு. கேம் நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லல. நீ வாங்குற வரையும் வேடிக்கை பாத்துறேன். நீ வாங்கினதுக்கு இருக்கா? நான் இல்ல ஆனந்த் போன் பண்ணி கூப்பிடலாம் தான் சொன்னேன். ஏன் போன் பண்ணல? பிரதீப்ல இல்ல வேணாம் அவன் வாங்கிட்டு வரட்டும். அவன் கிணத்துல வந்து சாவ சொல்றான், போய் சாவியா? சொல்ல மாட்டானா தம்பி இல்ல. ஊரா முட்டு புள்ளையா ஏமாத்துவீங்களா? இப்ப டீ குடிக்க வந்துட்டோம். ஏய் டீ இல்ல புற என்ன? ஏய் ஒண்ணும் இல்ல, நாங்க சாப்பிட்டு டீ குடிக்கலாம்னு பார்த்தோம். ஆனா வந்து டீ குடிச்சு சாப்பிடுறோம். நீ டீ வண்டி நீ வீட்டுக்கு போய் தின்னுவ, நான் பாத்துக்கணுமா? உங்க வீட்டுல சாப்பாடு இல்லையா? வீட்டுல சாப்பாடு இல்லையா? நீ என்ன சொல்லிட்டு கொண்ட? வீட்டுல சாப்பாடு இல்ல இல்லன்னா போ. நான் போவா குத்திடுவேன். வாங்கி கொடு மரியாதையா கூட்டு போ. வண்டி எடு. இப்ப அவர் வந்து 100 ரூபா அர்பன் ஸ்கொயர்ல செலவு பண்ணிட்டாரா? அது வந்து இப்ப நம்ம சிக்கன் ரைஸ் ஆகி தரேன்னு கூட்டு வந்துட்டோம்ல. ஏமாத்தாதீடா. நீ கம்முனு இரு. நீ வச்சு அந்த மாதிரி ஏமாத்தா உங்களுக்கு. நான் மதியானம் சாப்பிட்டு இல்ல நாங்க இவனை ஏமாத்தணும்னா சீரியஸா அங்க போனோம். ஸ்டார்டிங் பிரைஸ்ல எதுவுமே இல்லன்னுட்டானுங்க. நான் வாங்கினால வேஃபர் சைடு வரல சொல்லுவல. போன் நேத்து வச்சினுங்கற மத்ததெல்லாம் ஆனந்த் எங்க இருக்கற போன் அடிக்கறல. அதான் நான் சொல்லல வந்தானது. சரி நம்ம ஆனந்த் தானே. நம்ம ஆனந்த் இரு நம்ம ஆனந்த் தானே. எத்தனை வாட்டி ஏமாந்தாலும் தாங்கிப்பான். அதெல்லாம் தாங்க மாட்டான். இந்த வாட்டி தாங்கவே மாட்டான். மதியம் ஏன் கூப்பிடலாம்னா நம்ம வந்து பீஃப் பிரியாணி வாங்கணும் சுக்கு பாயில. சிக்கன் பிரியாணி வாங்க முடியாதா? கடையில சிக்கன் பிரியாணி அதெல்லாம் கிடையாது. வாங்கணும். மெஜாரிட்டி வின்ஸ். நீ கம்முனி இராண்டா. நீ யாருக்கு சப்போர்ட் ஆகற? அங்க பேசுற இங்க பேசுறீங்க. அவனும் சாப்பிட மாட்டான். நான் 2 பேரையும் கூப்பிடலாம். யார் 2 பேரும்? அவன் ஊருக்கு போயிட்டான். நான் ஊருக்கு ஏன் கூப்பிட வேண்டியதானே? என் எதிரதானே சிக்கன் பக்கோடா வாங்குனீங்க. ஏய் அதெல்லாம் வெடி இப்ப கூட்டு போவாங்களா கூட்டு போக மாட்டாங்க. அது வண்டி கேள்வி. நீ யார் பக்கம் பேசுறீங்க? 2 வேளை எல்லாம் வந்து வெளியில சாப்பிட கூடாது. எங்க அம்மா சொல்லிருக்காங்க. டீ மட்டும் டெய்லி காலைல நைட் ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட ஃப்ரைட் ரைஸ். அப்புறம் எதுக்கு அவசர ஃபோன் பண்ணிட்டான்? சாப்பிட போறோமா இல்லையா? இல்ல அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க. டீ அப்ப எனக்கு பிரெட் ஆம்லெட் ஃப்ரெஷ் ஜூஸ் பே பண்ணி வாங்கிக்கோ.
வாங்க கொடுங்க மரியாதை கேட்டுரும் நான் உன்னை போய் பாக்குறேன் அவனை போய் வேப்பிள்ஸ் வாங்க சொன்னா நீ இந்த கேம் சொன்னீங்கன்னா உனக்கே தெரியுதுல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் 100 ரூபா தான். நீ என்ன சொன்ன ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன என்ன சொன்னேன்? கேம்னு சொன்னேன்டா, இல்லன்னு சொல்லு. நான் தான் சொல்றேன் கேம்னு சொன்னேன். இது பண்ணது சொன்னியா? இத சொல்ற தெரியுதுல்ல உனக்கு? கேம் இல்ல வாங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட போல சொன்ன தெரியுதா? கேம்னு சொன்னேன் தான், நான் இல்லன்னு சொல்ல. நான் ஒத்துக்கிறேன் கேம்னு சொன்னேன். ஆனா கேம் என்ன பண்றது, அபோட் ஆயிடுச்சு. அது சொன்னியா? அபோட் ஆனது சொன்னியா? அபோட் ஆனது சொல்றதுக்குள்ளதான் வேணான்ட்டானுங்க. அது என்கிட்ட சொன்னியா? அவனுங்கிட்ட சொல்லி பில்லு போட்டான்டா அதுக்குள்ள. பில்லு எல்லாம் போடல. வந்து பார்த்தோம். நீங்க 3 பேர் கும்பலா சுத்தி இருந்தீங்க. ஒண்டியா நீங்க போ வாங்கிட்டு. அதுக்கு அண்ணாண்டையும் கடை சரி, அவங்க 3 பேர் கும்பலா தானே சொன்னேன். உன்னையா முந்திரி கொட்டை மாதிரி போ சொன்னா. நீ என்ன கேம்ல யாரும் ஜெயிக்கணும்னு பார்க்க மாட்டாங்களா? எல்லாம் தோக்கணும் தான் பார்ப்பாங்களா? அதான் ஜெயிச்சிட்டேன். ஆனந்தா வின்னர். இந்த வெற்றி நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். அவ்வளவு நீதான் வின்னரு. முடியாது. எனக்கு பிரெட் ஆம்லெட் ஃப்ரெஷ் ஜூஸ் ரெண்டுமே வாங்கி கொடுத்தாதான் நான் வருவேன். போ வாங்கிக்கோ. வாங்கி கொடுங்க. என்ன நான் வாங்கி தரணும்? ஆளுக்கு 100 ரூபாய் சொன்னீங்கல்ல? ஆளுக்கு 100 ரூபா. அந்த 100 ரூபாய் அவங்க தானே வாங்கி சாப்பிடணும். அப்படிலாம் இல்ல. நீ பஸ்ஸியா ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கல்ல? நான் அப்புறம் சொல்லவே இல்லையா? சாப்பிட்டோம் வேஃப்ல. ஷேர் பண்ணி தான் நீங்க வாங்கணும்ல. இப்போ நான் வாங்கினல. நான் டீ வாங்குறோம். 10 ரூபா டீ எல்லாம் இங்க மஜா டீ இல்ல. ஆனந்த் என்ன ஆனது, டீ கூட வேணான்றானு, வீட்டுக்கு போயிடலான்றானு. டென்ஷன் ஆயிடும். ஆளு 100 ரூபா கொடுத்துட்டு கிளம்புங்க. 300 ரூபா கொடுத்துட்டு கிளம்புங்க. நான் தண்ணி குடிச்சு கிளம்புறேன். 300 ரூபா கொடுத்துட்டு கிளம்பு. எங்க தண்ணி குடிச்சு கிளம்புறேன்? நில்லு 300 ரூபா வாங்கிட்டீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? டீ வாங்கி தரேன். இஷ்டம் டீ எல்லாம் இல்ல எனக்கு. பிரெட் ஆம்லெட் ஃப்ரெஷ் ஜூஸ். டேய் நான் கூட சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு. அது முன்னாடியே சொல்லணும். நீ என்ன வேணும்? கொலை பண்றேன். என்ன வேணும்? டீ வேணுமா? ஃப்ரெஷ் ஜூஸ் பிரெட் ஆம்லெட் அதெல்லாம் வாங்க. கிடையாது. என்ன அதெல்லாம் கிடையாது. டீ வேணுமா? 300 ரூபா கொடுத்துட்டு கிளம்பு. அதெல்லாம் டீ. எதுக்குடா 300 ரூபா தரணும்? ஜெயிச்சது நான் தானே. என்ன ஜெயிச்சா? எவனோ போய் வாங்கி வந்தீங்களா அதெல்லாம்? ஏய் ஜெயிச்சிட்டா. சால்வே இல்லையா? சால்வே. சால்வை வேணாம். 300 ஹெல்மெட் சால்வியா நினைச்சு உனக்கு போட்டு வர, நீ தான் வின்னர். இதெல்லாம் தேவை எனக்கு. 300 ரூபா போதும். கோப்பை கொடுவா, கோப்பை. 300 ரூபா போதும். சால்வையா போட்டுருவாங்க. எனக்கு 300 ரூபா போதும். 300 ரூபா போதும். இரு, இப்போ உனக்கு என்ன இதுதானே வேணும்? ஏய் கோப்பை எத்தனை வாடா? கோப்பையா? வயசுல மூத்தவன் பாக்குறேன். அப்புறம் எதனா தப்பா பேசுறானா கேட்க கூடாது. கம்முனிங்க வந்துரு. ஏய் இரு, உனக்கு என்ன, நீ ஜெயிச்சதுக்கு உனக்கு ஏதாச்சும் எனக்கு பரிசு 300 ரூபா வேணும். என்ன 300 ரூபா வேணும்? எதுக்கு 300 ரூபா வேணும்? கப்பு தரேன்டா, கப்பு தரேன். எனக்கு அப்பெல்லாம் தேவையில்ல. வீட்டுல போய் நீங்களே டீ குடிங்க. என்ன ஆனந்த், பொங்கலுக்கு கிளம்பி எத்தனை போடாங்க? எவன் எவ்வளவு தின்ட்டு குஷ்டு போட்டுக்கிறான். எத்தனை வரான்? போடா. ஜெயிச்சதுக்கு போடான்ட்டு. இது நினைவு பரிசு. ஏய் விக்கி ஏமாத்தாத விக்கி. ஏய் நான் என்ன டென்ஷன் சொல்றேன், ஆயிடுவேன் விக்கி. ஏய் ஆனந்த் சீரியஸா விளையாடல ஆனந்த், உண்மையாதான். அங்க போனோம், சொன்னியா? abort கேம் சொன்னியா? அபோட் ஆயிடுச்சு. அத சொன்னியா? சொல்ல இரு. ஏன் சொல்ல? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம்னு கூட்டிட்டு வந்தேன். இவன் இல்ல எனக்கு வேணான்ட்டான். டீ அப்ப நான் அவரை விடு. எனக்கு வாங்கி கொடு. டீ சாப்பிடலாம்னு வந்து இவன் டீ வேணான்ட்டான். எனக்கு ஃப்ரைட் ரைஸ் எனக்கு வந்து கொண்டு வாங்கி கொடு. உனக்கு ஏன்டா நான் வாங்கி தரணும்? நீ என்ன சொன்ன? கேம் தான். கேம் தான் அபோட் ஆயிடுச்சு. ஏய் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்டா. வெறுப்பேத்தாதடா. என் தண்ணி கூட நான் வீட்டுல போய் குடிச்சுப்பேன். ஏய் எனக்கு தண்ணி தான் கிடையாது. நான் தண்ணி குடிச்சிட்டு வந்தா எனக்கு முடிவு தெரியாம யாரும் போக கூடாது இங்க இருந்து. நான் என்ன சொல்றேன், உனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ஒரு பிரெட் ஆம்லெட் தானே. இப்போ ஸ்கேனர் இருக்கும். ஏய் ஜிபே பண்ணு. போனை கொடு. நான் ஜிபே பண்ணி நான் ஏன் வாங்கி தரணும்? நான் ஏன் வாங்கி தரணும்? ஏமாத்தி கூம் போனீங்கல்ல. இல்ல, உனக்கு உன் காசுல சாப்பிடுற. அதான் நான் கேக்குறேன். ஆனந்த் தின்னீங்களா? பிச்சு தின்னீங்கல்ல. அப்ப தெரியல உழைச்ச காசு. இது பாரு, நாங்க 4 பேரா, நீ ஒரு ஆளா? நாங்க 4 பேர் வந்து 10 ரூபா பார்க்கிங் டிக்கெட் 20 ரூபா செலவாச்சு. நீ ஒரு ஆளு 115 ரூபா பார்க்கிங் பிளஸ் வேஃபிள்ஸ். ஏமா உங்களுக்கு கரும்பு பரிசா கொடுத்துரும். ஏமாந்தீனே இருக்கீங்களா? ஏமாத்துறீங்கடா. ஏமாறல. ஏமாந்து ஒரு அப்பாவி பையனை ஏமாத்துறீங்க. ஏமாறக்கூடாது. இந்த உலகம் வந்து நிறைய பேர் ஏமாத்துவாங்க. மூடுறியா? உனக்கு வந்து நான் கத்து தரோம். நீ வந்து நம்மளுக்குள்ள ஏமாந்தா பரவாயில்ல, வெளில போய் ஏமாறக்கூடாதுல்ல. இதுக்கு கத்து தர மாதிரி தெரியல. உனக்கு கத்து தரேன்டா சீரியஸா. நீ வந்து வெகுளி அந்த கதை கேட்கல. ஆமா, ஏற்கனவே 650 ரூபாய் அந்த கதை இப்ப கேட்டாங்களா? நான் கேட்ட கதைக்கு வரணும் இங்க. உனக்கு மெமரி பண்ணிடுறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு மெமரியும் இப்ப சேர்த்து 100 ரூபா போயிடுச்சுன்னு நினைச்சு சொல்லு. அவ்வளவுதான், கிளம்பலாம். முடியாது. இப்ப நம்ம 4 பேருன்றதுனால ஏதோ
சில்லறையா 100 ரூபா அந்த மாதிரி ஏமாத்துறோம். இதே வெளில போனா உன்னை எப்படி ஏமாத்துவாங்க? ஏமாறக்கூடாதுன்ட்டு உனக்கு வந்து அது எப்படி என் காசுலயே வாங்கி இது விழிப்புணர்வு இது பேரு. ஆமாண்டா. ஒரு நிமிஷம் ஒருத்தனை வந்து பழி வாங்கும் நோக்கம். பழி வாங்க நோக்கலாம். இப்ப என் காசு குத்து நீ போய் ஏமாட்டானா? நீ ஜாலியா ஏமாட்டாரு. அப்படிலாம் இல்லையே. யாரு காசுனாலும் காசுதான். அதான் ஒரு ரூபாய் சம்பாதிக்க ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? விவசாயி யாரு இது யாரு காசு இருந்தாலும் காசு தானே. உன் காசுனா மட்டும் டீ குடிக்கிற, எங்க காசுனா மட்டும் ஹார்லிக்ஸ் குடிக்கிற. அது வேற, வேற பையன் வேற. அப்ப தெரியலையா காசு காந்தி தாத்தா அங்க பையன் இங்க இருக்க. அதெல்லாம் இல்ல, அவ்வளவுதான். அப்புறம் வேற எதுனா கேட்பேன். அது வேற, இது கேம்னு சொன்னீங்க, அத நம்பி நான் வந்தேன். இன்வெஸ்ட் பண்ணேனே ஏமாத்துறீங்க. இன்வெஸ்ட் பண்ணேனே ஏமாத்துறீங்க. சரி இப்ப என்ன, இப்ப நீ உனக்கும் 100 ரூபா வரணும் அவ்வளவுதானே. அதான் வீட்டுக்கு போயிடுவியா? இங்க பிரிட்ஜ் இருக்குது. நான் நீ கூடுன அங்க போய் கேட்க சொல்ல, நான் உன்னை உங்க 3 பேரையும் 300 ரூபாய் கொடுக்க சொன்னேன். 100 ரூபாய் செலவு பண்ணி நான் 300 ரூபாய் கேக்குறேன். ஜெயிச்சது நான் தானே. என்ன ஜெயிச்சா? நான் வாங்கி வந்தீங்களா? நான் போய் தானே வாங்கி வந்தேன் 99 ரூபாய்க்கு. நாங்க உஷாரா வந்து விழிப்புணர்வு. நீ கம்முனு இரு. நாங்க வந்து அவேர்னஸ் நாங்க வந்து இங்க ஏமாறக்கூடாது அப்படின்ட்டு. அதெல்லாம் தெரியாது. 100 ரூபா வரணும். 100 ரூபா வரணும். நான் என்ன பண்றது? போய் மந்திரப்படு, எனக்கு 100 ரூபா வரணும், எனக்கு 100 ரூபா வரணும். குத்துட்டு போ. கொஞ்சம் அப்படி வரியா? அங்க இருந்து வண்டியில இருந்து எடுத்து கொடுப்பான்டா. கோகுல நான் கிளம்புறேன், வரியா வரலையா நீ? நான் வரேன். பாப்பலாம். இது பண்ணிட்டு போங்க, பைசல் பண்ணிட்டு போங்க. நான் செலவே பண்ணல, நான் எது கொடுக்கணும்? நாங்க 10 ரூபா பார்க்கிங் தான். என்ன செலவு பண்ண வச்சீங்கல்ல? ஏண்டா 100 ரூபா நீ என்ன வந்து ரோபோட்டா? உன்னை நான் கண்ட்ரோல் பண்றது அறிவு இல்ல. நீங்க எனக்கு கேம்னு சொல்லி தானே கூட்டு போனீங்க. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன ரோபோட்டா? உன்னை என்ன நாங்களா கண்ட்ரோல் பண்றோம்? உனக்கு தெரிய தேவையில்ல. ஐயோ பிரைஸ் அதிகமா இருக்கு எனக்கு கேம்ல. பிரைஸ் அதிகமா? உனக்கு அப்போ எங்ககிட்ட கேக்குறேன். ஏமாத்துறதுனால ஏமாந்தவன் கேட்பான், அப்ப இன்வெஸ்ட் பண்ணவன் கேட்பான். இன்வெஸ்ட் பண்ணவன் கேட்பான். 100 ரூபா பெருசு இல்ல. பெருசுதான். இப்பதான் பெருசு இல்லன்னா ஆனது. இது வந்து நான் உன்னை ஏமாத்தணும்னு ஏமாத்தல. நான் சீரியஸா நாள் 3 மட்டும் சொல்லிட்டு போயிடுது. வன்மலாம் எதுவும் இல்லடா ஆனது. எனக்கு வந்து நான் உன்னை ஏமாத்தணும்லாம் இல்ல. போனோம், அங்க பிரைஸ் அதிகமா இருந்தது. ஏன்னா இல்ல இவ்வளவு வக்கனியா பேசுற கேம் அம்போட்டா. எங்க ஏற நில்லு. என்ன சாப்பிட்டு ஒரு நிமிஷம். ஆனந்த் என்ன பண்ணு, உனக்கு இப்ப என்ன வேணும்? பிரெட் ஆம்லெட், இது ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி கொடுங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் தானே. போனீங்கன்னா ஜிபே பண்ணுவாங்க. நீ பண்ணி வாங்கி ஜிபே பண்ணி வாங்கிக்கோ. இது பிரெட் ஆம்லெட் 50 ரூபா, ஃப்ரெஷ் ஜூஸ் 50 ரூபா, 100 ரூபா. நீ 100 ரூபா காசு இல்லையா? இந்த காசு தான் நாங்க செலவு பண்ண வச்சீங்க. கேம் செலவு பண்ண வச்சீங்க. காசு இல்லையா? ஏய்